உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மதுரை வரதராஜ பெருமாள். இந்த ஆண்டு ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, குரு பகவான் முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஒரு ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவார். அந்த வகையில அவர் தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போறார். உச்ச வீட்டுக்கு வர்றாரு, குரு வர்றாருன்னா முழு சுபகிரகம் பலம் பெறாருன்னு அர்த்தம். அவர் பலம் பெறும்போது எல்லாருக்குமே கண்டிப்பான முறையில இந்த ஆண்டு சிறப்பா இருக்குன்றத நான் முதவே சொல்லிக்கிறேன். நம்ம இன்னும் துல்லியமா அ வி நம்மளோட காணொளியில ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். குருவோட நிலை என்னவா இருக்கு? ஏனைய கிரகங்களோட நிலைகள் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். மீனராசிக்காரர்களுக்கே டெய்லர் மேடா ஆரம்பிச்சிருக்க ஆண்டு தான் இந்த 2026ஆம் ஆண்டு. உங்களுக்கான காலங்க. கபிலா அடிச்சு விளையாடுது நம்ம காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி மீனராசிக்காரருக்கான காலம் தான் இது. மீனராசிக்காரர்கள் பாவம் மிக சிறந்த அப்புராணிகள் அப்படிதான் எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம். அது உண்மைதான். அவங்க வந்து யாரையும் வந்து யாருக்கும் ஒரு தொந்தரவு குடுக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸான ஆட்கள் தான். எல்லாத்துட்டயும் ஒரு அன்பு பாராட்டக்கூடியவங்க, சின்னவங்க, பெரியவங்க இல்லாம எல்லாத்துக்கும் ஈக்குவலா மரியாதை குடுக்கக்கூடியவங்க. இந்த பண்பு வந்து ஒரு மிகச்சிறந்த பண்பு. இப்படி பல சிறப்பு பண்புகள் கொண்ட கு குண குணநலன்கள் கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறந்த ஆண்டா இருக்க போகுது 2026ஆம் ஆண்டு. காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் மே 26ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்கு வரப்போறார். கடக ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆ குரு ஒரு ஸ்தானத்து ஒரு ராசிக்கு வர்றதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துப்பாரு. அந்த வகையில அவர் கடக ராசிக்கு வரப்போறார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு. கடக ராசிக்கு வர்றது என்னங்க சிறப்பு அப்டின்னா, கடக ராசி வந்து உங்களுடைய குரு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உச்சம் பலம் பெறக்கூடிய ராசி. அப்ப உங்க ராசிநாதன் உச்ச பலம் பெறுறாரு அப்டின்னா, நீங்க பலம் பெறுறது அர்த்தம். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு மட்டும் அதிபதி இல்ல. உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அவர்தான். உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா வந்து, அவரு உங்களுடைய மனோஸ்தானம், யோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல உச்ச பலம் பெறுறாரு. அப்ப நீங்க தொழில்ல என்னென்ன சாதிக்கணும்னு நெனச்சீங்களோ, அது எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த 2026ஆம் ஆண்டு. அத மறந்துறாதீங்க. நீங்க உங்களுடைய நல்ல முயற்சி உங்க முயற்சிகள் எல்லாமே நல்ல முயற்சிகளா தான் இருக்கும். நீங்க அத வந்து செய்யறதுக்கு இதனால யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். நெறைய தடைகள பத்தி யோசிச்சிருக்கலாம், சங்கடப்பட்டுருக்கலாம். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு நீங்க நெனச்சத சாதிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்புள்ள காலம். இந்த காலத்த சரியா பயன்படுத்திக்கங்க. ஒவ்வொரு நாளும் குரு உச்சம் பெற்ற நாள்லருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து சிறந்த ராஜயோகங்கள் செயல்பட போகுது. நீங்க இப்ப கேட்பீங்க, "ஏங்க ஏற்கனவே நாங்க 7 சனி காலத்துல இருந்துக்கிறோம். ஜென்ம சனி வேற நடந்துகிட்டு இருக்கு. நீங்க என்னங்க இவ்ளோ சிறப்பா எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு. நீங்க சனிய வச்சு மட்டும் பார்க்குறீங்க. நான் வந்து ஏனைய கிரகங்களையும் வச்சு சொல்றேன், பலன் சொல்றேன். அதனால வந்து ஏனைய கிரகங்கள்ல ரொம்ப முக்கியமா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடைய அனுகிரகம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் குரு வந்து அவருடைய சிறப்புகள பத்தி இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப வந்து சனிக்கு விஷயத்துக்கு வருவோம். சனி வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஜென்மத்திலேயே அமர்ந்திருந்தாலும் கூட குருவுடைய பார்வை இனிமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். உங்க ராசிக்கே குரு பார்வை கிடைக்க போகுது. உங்க ராசிநாதன் பலம் பெறுறாரு. உச்ச பலம் பெறுறாரு. அங்க உச்ச பலம் பெற்ற ஸ்தானத்துல இருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க ராசிய பார்க்க போறாரு. ராசிக்கு, லக்னத்துக்கு பொதுவாவே குரு பார்வை கிடைச்சிருச்சுன்னா, அந்த ஜாதகம் பாஸு. அந்த வகையில உங்களுக்குமே வந்து எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும், சங்கடங்கள் இருந்தாலும் பொதுவா வந்து ஜென்ம சனி காலம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாரிட்டிய குடுக்காது. குற்ற உணர்ச்சிய குடுக்கும். தாழ்வு மனப்பான்மைய குடுக்கும். இதெல்லாம் செய்யும். இருந்தாலும் குரு உச்சம் பெற்று அவருடைய பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கும்போது, உங்க ராசியில இருக்கக்கூடிய சனிக்கும் குருவுடைய பார்வை கிடைக்கப் போகுது. பொதுவா குரு, சனியுடைய பார்வை தொடர்புகள் திரிகோண நிலைகள்ல இருக்காது. குருவுடைய பார்வை சனிக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, உங்கள தொழில் சார்ந்து மிக சிறந்த இடத்துக்கு உங்கள கொண்டு போகுதுன்னு அர்த்தம். அ உங்களுடைய கல்வியில ஆகட்டும், தொழில் சார்ந்த கல்வி படிக்கிற தொழில்நுட்ப கல்வி படிக்கிறவங்க, வெளிநாடு தொடர்போட தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் அவங்களோட எண்ணங்கள் வந்து ஈடேறப் போகுது அப்படின்னு அர்த்தம். இங்க உள்ளூர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, உங்க தொழில் மூலியமா, உங்கள் செயல்கள் மூலியமா நற்பெயர்கள் ஏற்பட்டு, அதன் மூலியமா பொருளாதார முன்னேற்றத்த அடையப் போறீங்கன்னு அர்த்தம். இவ்வளோ சிறப்புகள வந்து குரு, சனி, ராகு, ஏனைய கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து 2026ஆம் ஆண்டுல உங்களுக்கு சிறப்பான நிலையில குடுக்கப் போறாங்க. அத வாங்கி பாக்கெட்ல போடுறதுக்கு தயாராகிக்கங்க. மேலும் உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழிபாடு ரொம்ப முக்கியம். கிரக காரணங்கள் எல்லாம் சிறப்பாவே இருக்கு. கோச்சாரங்கள் நல்லபடியா இருக்கு. எல்லாமே ஓகே தான். அதே நேரத்தில நம்மள இந்த யோகங்கள அனுபவிக்கிறதுக்காக நமக்கு வந்து இறைவன் இந்த காலத்த குடுத்துருக்காரு. இந்த காலத்தில நம்ம அந்த இறைவன மறந்துறக்கூடாது. எந்த ஒரு செயலும் செய்றதுக்கு முன்னாடி அந்த ஈசன நெனச்சு, நமசிவாய அப்படின்னு நெனச்சு வேண்டிட்டு, எல்லா காரியங்களும் துவங்குங்க. ஒரு விபூதி எடுத்து பூசிட்டு நமசிவாயன்னு சொல்லி கும்பிட்டுட்டு, ஈசன பிடிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாவே இருக்கும். உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கும், நல்ல செயல்களுக்கும் நீங்க நிச்சயமா வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்த அடைவீங்க. அந்த உயரத்த அடையறதுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு முக்கியமான காரணமா இருக்க போது. இயற்கையாவே தாராள குணமும், தயாள குணமும், இரக்க குணமும் கொண்ட மீனராசிக்காரர்கள்
உங்களால முடிஞ்ச உதவிகள ஏழைகளுக்கு செய்யுங்க. அதுவுமே உங்களுடைய வெற்றிக்கு மிக சிறந்த ஒரு அடித்தளம் அமைச்சு குடுக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். மேலும் இந்த 2026ஆம் ஆண்டு எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிக சிறந்த யோகத்த குடுக்கப் போகுது. இந்த ராசி, அந்த ராசின்றத தாண்டி எல்லா ராசிக்குமே 2026ஆம் ஆண்டு ஒரு யோக காலம் அப்படின்றது உச்சபட்சமான வெற்றிகளையும், ஜாக்பாட் யோகங்களையும் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்றத நம்ம வந்து அடிச்சு சொல்ல முடியும். அதுக்கான காரணங்கள் நம்ம முன்னயே சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்ச பலம் பெறப் போறாரு. 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில சனி பகவான் வந்து அமரப் போறாரு. ஸோ அந்த ஆண்டு கிரகங்கள்ல அதிகமான காலங்கள் ஒரு ராசிக்கு மீண்டும் வர்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, சனி, நம்ம ஒரு குரு இவங்க தான். ஸோ இதில வந்து சனி வந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ராசிக்கு வந்து அவர் உச்ச பலம் பெறுறது. தன்னோட உச்ச வீட்டுக்கு வந்து கடக ராசிக்கு வந்து தன்னோட நட்பு வீடு. கடக ராசி வந்து குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. ஸோ அங்க தான் அவர் உச்ச பலம் அடையறாரு. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு. அதாவது எல்லோரோட மனசுலயும் வந்து அமைதியும், சாந்தியும், நிம்மதியையும் குடுக்கக்கூடிய விஷயத்த குரு பகவான் செய்யப் போறாரு. ஸோ அதான் இங்க நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இந்த குரு பகவான் வந்து நம்ம தனிப்பட்ட ஜாதகம், தனிப்பட்ட நபர்கள் அப்படின்றத தாண்டி உலகளாவிய அளவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பதட்டங்கள், சங்கடங்கள் இதெல்லாம் தீர்க்கப் போறாரு. அது மட்டும் இல்லாம இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள் இதனால வந்து நெறைய பேர் துன்பப்பட்டுட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. வறுமையினால கூட சில நாடுகள்ல வந்து சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா? அது எல்லாமே கூட மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த 2026ஆம் ஆண்டு. இந்த தசாப்தம், இந்த 10 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த காலத்தில, இந்த 2026ஆம் ஆண்டு மிக சிறந்த உன்னதமான ஒரு யோகமான ஆண்டு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்ல. காரணம் குரு பகவான் உச்ச ஸ்தானத்துக்கு வர்றது தான். இதுக்கு அடுத்ததா குருவுடைய பயணங்களும் ரொம்ப சிறப்பாவே இருக்கு. அடுத்தடுத்த ஆண்டுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நல்ல நிலைக்கு தான் வர்றாரு. அசுப கிரகங்கள செயல்பட முடியாத அளவுக்கு தடுக்கிற நிலையில குரு பகவான் இருந்துட்டே தான் இருக்க போறாரு. ஸோ குரு தான் இன்னைக்கு நம்ம ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆண்டோட ஹீரோ குரு பகவான் தான். குருவால சிறப்பு பலன்கள பெறக்கூடிய ராசிகள் எல்லா எல்லா ராசிகளையும் தாண்டி நான் எல்லாருக்குமே அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு நல்லவன் உச்சம் பெற்றா எல்லாத்துக்கும் நல்லதுங்க. அதில எந்த சந்தேகமே கிடையாது. மலை போல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஆகட்டும், தீராத பிரச்சனைன்னு நெனச்சிட்டு இருக்கலாம். ஒருத்தர் வந்து கடன் சார்ந்த விஷயங்கள் இதுலருந்து எப்படி மீள போறேன் அப்படின்னு நெனச்சு பயந்துகிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்ல இதுல இந்த 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 சிக்கல்ல இருந்து நான் எப்படி மீள போறேன்னு தவிச்சிட்டு இருப்பீங்க. எல்லாத்துக்குமே விடிவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கு. இந்த ஆண்டுல நீங்க எடுக்கக்கூடிய எல்லா நல்ல முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றிகள குடுக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மேலும் இப்ப நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோச்சார அடிப்படையிலான கிரக நிலைகள். கோச்சார கிரகங்கள் வந்து இப்ப உங்க ராசிக்கு குரு எங்க இருக்காரு, சனி எங்க இருக்காரு, ராகு எங்க இருக்காரு, ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கான பலன்கள் சொல்லியிருக்கோம். இது வந்து கோச்சாரம் ஒரு பக்கம் அப்படின்னாலும், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, "என்னங்க நீங்க YouTubeல வந்து நெறைய அப்படி சொன்னீங்க, நல்லது சொன்னீங்க, அது சொன்னீங்க, இது சொன்னீங்க. பெருசா ஒண்ணும் ரியாக்ட் ஆகலையே" அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப வந்து என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்களோட தனிப்பட்ட சுய ஜாதகம். சுய ஜாதகத்துல அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தசா புத்திகள், அவங்களுடைய லக்னம், ஏன் அவங்களுடைய அந்த பிறந்த நேரத்துல அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகச் சூழல்கள், இதெல்லாம் பொறுத்து பலன்கள் கண்டிப்பான முறையில மாறுதல் இருக்கும். ஸோ, அப்ப நம்ம எப்படி பலன் சொல்லணும் அப்படின்னா, சுய ஜாதகத்தையும் எடுத்துக்கிறணும், கோச்சாரத்துல தற்காலத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றதையும் எடுத்துக்கணும். 2யும் கலந்து தான் இன்னும் சொல்லணும்னா, ஜோதிடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 3 நிலைகள்ல இயங்கக்கூடியது. விதி, மதி, கதி அப்படின்ற நிலைகள்ல இயங்கக்கூடியது. இதுல விதி அப்படின்றது வந்து லக்னம். நம்ம பிறந்த நேரத்தின் அடிப்படையில நம்ம 12 ராசிகள்ல ஒரு ராசி நம்ம லக்னமா வரும். அந்த ராசிய அடிப்படையில வச்சு சொல்ல வேண்டியது முதன்மையான விதி. அதுக்கு அடுத்ததா மதி. அதாவது நம்ம சந்திரன் இப்போ இந்த கோச்சார பலன்கள் சொல்றோம் இல்லையா? உங்க ராசியில உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு எந்த ராசி வந்திருக்கோ, அந்த ராசிய சுத்தி கிரகநிலை எப்படி இருக்குன்றத வச்சு சொல்றது மதியின் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள். அடுத்ததா கதி, சூரியன். சூரியன வச்சு சூரியனுக்கு உங்களுடைய நீங்க பிறந்த நேரத்துல, உங்களுடைய ஜாதக கட்டத்துல சூரியன் எங்க இருக்காருன்னா, அவர சுத்தி எப்படி கிரகங்கள் இருக்கு அப்படின்றத வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இப்படி விதி, மதி, கதி இந்த 3 நிலைகளும், கோச்சார நிலைகளும் எடுத்து, தசாபுத்திகளையும் எடுத்து, உங்களுக்கு சாதக பாதங்கள ஆய்வு பண்ணி, இன்னும் டீட்டெயிலா நீங்க உங்களுக்கான பலன்கள தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. அந்த மாரி யாருக்கெல்லாம் உங்களோட எதிர்காலத்த பத்தின துல்லியமான பலன்கள் தேவைப்படுமோ, அவங்க நிச்சயமா இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு வழிகாட்டுதல் குடுக்க தயாரா இருக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வந்து புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த ஆண்டா இருக்கும்ன்றத மீண்டும், மீண்டும் அழுத்தமா சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.